निःश्रेयसः करावुवो दयोस्तु कर्म संन्यासात् दयोस्तु कर्म संन्यासात् कर्मयोगो विशिष्यते कर्मयोगो विशिष्यते श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच संन्यासः कर्मयोगस्य संन्यासः कर्मयोगस्य निःश्रेयस करावुवा निःश्रेयकरावुवाव दयोस्तु कर्म संन्यासात् दयोस्तु कर्म संन्यास कर्मयोगो विशिष्यते कर्मयोगो विशिष्यते ஸ்லோகத்துடைய அர்த்தம் ஸ்ரீ பகவான் வாச அப்படின்னு சொன்னா இங்க பகவானே சொல்றார். புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதில் உரைத்தார். அதுக்கு முன்னால அர்ஜுனன் கேட்கிற கேள்விக்கு என்ன, எதுக்கு பதில் அர்ஜுனன் கேட்கிற, கிருஷ்ணரே முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைக்கின்றீர். இவை இரண்டில் சிறந்த தன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்கிறாங்க. முதல் ஸ்லோகம் கேட்கிறார். அந்த கேள்விக்கு தான் பகவான் இங்க சொல்றார். செயலை துறத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். இது கடினம். எப்படி இருக்கணுமா பக்தியில் அப்படிங்கிறது சொல்லும்போது, நாம எல்லாமே இங்க பகவானுக்கு சொந்தமானது அப்படி பார்க்கணும். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். பொருள்கள்ல இருந்து உயிர்கள்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி பார்த்தா இந்த பாயிண்ட் நமக்கு புரியும். எதை திறக்கணுங்கிறது நமக்கு இல்லை, நம்ம என்ன திறக்கிறதுக்கு இருக்கு. எல்லாம் இங்க பகவான் சொத்து, நம்ம எப்படி திறக்க முடியும்? அதுதான் இங்க ரூப கோசாமி கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும், ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும். எல்லாத்தையும் பகவான் சேவைக்கு அப்படி மாற்றி விட்டு, இதுதான் கலை பத்திரங்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் நம்ம எளிமையாக புரிஞ்சுட்டா. இந்த குழந்தைகள் இருக்கு, நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். இந்த குழந்தைகளை நம்ம வீட்டிலே போட்டு அங்கே இது இங்கே அப்படின்னு சொல்லாமல் அப்படியே கோயிலில் கொண்டு வந்து அப்படியே பக்திக்கு மாட்டி விட்டோம். இப்போ நம்ம குழந்தைகள் என்னாச்சு, பகவான் சேவைக்கு பயன்பட்ட மாதிரி போச்சு. இது மாதிரி உறவுகளும் அப்படித்தான், பொருள்களும் அப்படித்தான். எந்த பொருள்களையுமே நம்ம பகவானுக்கு பயன்படுத்த, நம்ம செல்ஃபோனே இருக்கு, பகவானை பற்றி உபன்யாசம் கேட்கறதுக்காக பயன்படுத்தும் போது என்ன ஆகுது, அது ஆன்மீக பொருள். அப்போ எதையுமே திறக்க வேண்டியது இல்லையே, எல்லாத்தையுமே இங்கே அதுக்குதான் பக்தர்களோட பழகுது. இதெல்லாம் இப்போ நம்ம இது சின்ன உதாரணம் தான். அப்போ குடும்பத்தையும் திறக்க வேண்டியதில்லை, உறவுகளையும் திறக்க வேண்டியதில்லை, எல்லாத்தையுமே பக்தி ரூபத்தில் மாற்றி விட்டார். இது புரியுதில்லை? இதுதான் நமக்கு துறவு ரெக்கமெண்ட் பண்ணலை. நம்ம புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையுமே பகவானுக்காக மாற்றணும். நம்ம வீட்டில் சமைக்கிறோம், சமையல் பண்ணுறது பகவானுக்காக சமைக்கும் போது அது அங்கேயும் பக்தி சேவையாயிடும். நடக்கிறோம், கோயிலுக்காக அதுதான் சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் நேற்று கூட நிறைய உபன்யாசம் சொல்கிறாங்க, பாகவதர் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிறோம், இன்னும் நிறைய புரியாதுன்னு தான் சொல்லணும். அதான் பகவானுக்காக இந்த கை செயல்படலைன்னா அது பிரேதத்துடைய கைக்கு சமம். பார்த்தீங்கன்னா பாகவதர் சொல்லுது, கையை பகவானுக்காக எப்படி ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. படைக்கப்பட்ட பொருள் அவருக்கு. இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம், விலை கொடுத்து வாங்கிட்டு வரலாம். அது நம்ம தேவைக்கு பயன்படலாம், அது என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இங்கே பகவான் எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்காரு. நம்மளெல்லாம் எதுக்கு படைச்சிருக்காரு? அவரை நோக்கி வர்றதுக்கான, அவர் சேவைக்காக பண்ணப்பட்டார். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாத்தையுமே பகவானை நோக்கி திருப்புற மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த கைகள் அது சொல்லி பாகவதம் சொல்லுது, பெரிய மகராஜ் சன்னியாசி சொன்னது, கைகளை இப்போ இத்தனையோ விதம் நம்ம பயன்படுத்துகிறோம். பகவானுக்காக நாம சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், பூ பறிக்கிறோம், மாலை கட்டுறோம், பிரசாதம் பண்ணுறோம், கை தட்டி பாடுறோம், எத்தனை வழிமுறை இருக்குது. சாஸ்திராங்கம் கும்பிடுறோம். அப்போ இவ்வளவு முறைகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பயன்படுத்தாத கை இருந்து என்ன கேட்க தானே செய்வாங்க சாஸ்திரத்தில். படைக்கப்பட்டவன் கேட்குறாரு, இந்த கை இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன நோக்கி வணங்காத கை என்ன, எனக்கு தலை வணங்காத ஒரு தலை கேட்கதானே உரிமையாளர் கேட்குறாரு. இது யாரும் கேட்க முடியுதுல. பகவான் அதே மாதிரி பகவானுடைய ஆலயத்தை நோக்கி நடக்காத கால்கள் மரக்கட்டைக்கு சமம். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அவன் எப்பவுமே நம்ம சுயநலத்துக்காக நம்மளே பாடுபட்டு நம்ம சுய இன்பத்துக்கு வேண்டான்னு சொல்ல, அதை பூரா பக்திக்கு மாற்றணும். ஆலயம்னா ஆலயத்துக்கு பயன்படுத்தணும். எத்தனை வழிமுறை நமக்கு ஆசைப்படணும். இந்த உடம்புல இருந்து சுற்றுச்சூழல்ல இருந்து அத்தனை பொருள்களையும் பகவான். அப்போ துறக்க வேண்டிய அவசியமே இல்லை. குடும்பத்திலே இருக்கலாம்,
முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பக்தி கொண்டு வர முயற்சி பண்ணலாம். அதான் உங்கள் கையில் தானே இருக்குது பிரசாதம் பண்ணுறது. யார் கையில்? கோயிலுக்கு வரல அடம் பிடிக்கலாம் போகிறாங்க விடுங்க. நீங்கள் பிரசாதம் பண்ணுறது உங்கள் கையில் தானே இருக்குது. ஏதாவது வழியில் அவங்களை கொண்டு வந்துடலாம். நீங்கள் துளசி போட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் கொடுத்த பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக 1 மாதம் 2 மாதம் அவங்களே இங்கே அச்சு ஓடிடுவாங்க. பிரசாதம் ஒழுங்கா பண்ண பக்தியாக மாறிடுவாங்க. அப்போ எல்லாரையுமே பக்தராக மாற்றலாம். நம்ம யாரையுமே புறக்கணிக்க முடியாது. ஏன்னா இங்கே பகவான் எப்படி சொல்கிறாருன்னா 3 பாயிண்டில் சொல்கிறார் பாகவத்தில். நம்ம யாரையும் வெறுக்கக்கூடாது, இறக்கத்தோடு தான் பார்க்கணுமா. விலங்கினங்களை கூட இறக்கத்தோடு தான் பார்க்கணும். மனிதர்கள் அப்படித்தான், எல்லாரும் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. பக்தி வளரும் போது நம்ம அறிவு வளருது. அப்போ நம்ம எப்படி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்படி பிரசாதம் கொடுக்கறது மூலமாக பயன்படுத்தலாம். நீங்கள் பக்தியில் இருக்கும்போது உங்களை பார்த்து படிப்படியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோயிலில் மட்டுமே நம்ம இங்கேருந்து கற்றுட்டு போகிறோம். வீட்டில் நீங்கள் எப்படி நடந்தது, நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற வரட்டும். அவங்க மெதுவாக வரும்போது வரட்டும். நம்ம சொல்லும்போது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அன்பாக தான் சொல்லணும். இது ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம பக்தியில் நல்ல நாலேஜ் பேசணும். இந்த மாதிரி ஞானங்கள் தெரிஞ்சு இந்த பக்தி வரைச்சு அப்போ எல்லா ஏன்னா பகவான் சொத்துங்கிறதுனால அனைத்தையும் பகவானுக்காக பயன்படுத்தலாம். வீட்டை நம்ம ஒரு பூஜை ரூம் வச்சுருக்கோம். அதில் நாம சங்கீதம் பண்ணலாம். எவ்வளோ பகவத்கீதை படிக்கலாம். அப்போ இந்த வீடு பக்திக்கு பயன்படுத்த போதா? வீடு கட்டினது நோக்கம் பாருங்கள். நம்ம பிருந்தாவனத்தில் நம்ம வீடுகளில் பூஜை ரூம் இத்தனோட பெட்டிகள் அடைக்கிறோமா? பிருந்தாவனத்தில் பூஜை ரூம் தான் பெரிய ஹாலாம். ஆமாம், அது போனவங்களுக்கு தான் தெரியும். அங்கே வீடும் இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம்? ஒரு கப்போர்டில் சின்னதாக வச்சுருக்கோம், இல்லைன்னு சின்ன ரூம். ஹால் பெருசாக வச்சுருக்கோம். அங்கே பூராமே ஒவ்வொரு வீட்லேயும் பெரிய ரூம் எதுனா பூஜை ரூமா? ஏன்? ஒரு 10 பேர் உட்காந்து பாட கொள்ள வேணுமா? அதுக்காண்டி. அப்போ வீடு ஆன்மீகமயம் நிகழ்ச்சிகள். இப்படி நம்ம எல்லாத்தையுமே வீட்டை கொண்டு வரலாம், உறவுகளை கொண்டு வரலாம். எத்தனை வழிமுறை இருக்குது, ஈஸியான வழிமுறை. ஆலயம் இருக்குது, பயன்படுத்தலாம். நம்ம பயன்படுத்தலாம், மற்றவர்கள் சொல்லலாம். எத்தனையோ வழிமுறைகள் அப்போ நம்மளுடைய மனசு சிந்தனை அனைத்தையுமே பகவான் பயன்படுத்தலாம், மற்றவர்கள் கொண்டு வரலாம். இதுக்கு தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு. பெரிய படிப்பு படிச்சிருந்தா கூட அந்த படிப்பினுடைய எண்ட் ஆஃப் த பாயிண்ட் பகவானை புரிஞ்சுக்கணுமா? பெரிய பிஹெச்டி படிச்சுக்கலாம், படித்து பெரிய உத்தியோகம் பார்க்கலாம். பகவான் விஷயமாவே நான் வரல, என்ன பிரயோஜனம்? அதான் வேஸ்ட்டு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அது பெரிய பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, அவர் முன்னாடி என்ன இருக்கீங்க? நம்ம மாயையில் மயக்கி விட்டுறாங்க. தினமும் யூடியூப்ல பார்த்தா ஒரே செய்தியை கொடுத்து நம்மளை அப்படியே போஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் பெரிய போஸ்ட் மாதிரி காட்டி விடுறாங்க. நினச்சி பார்த்தா கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிச்சுன்னா அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே சாஸ்திரம். இந்த பதவி உயர்வு, அந்த பதவி உயர்வு, இதில் ஒரு பெரிய மாயா சக்தி. அது நான் உங்களை சில நம்மளுமே இழுத்துடும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாலே போகிறோம். ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். முதலமைச்சர் இல்லை அவரு இவரு இப்படியே பிரதமர். அப்போ நம்ம நினச்சி எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியுமா? எல்லாரும் பிரதமர். அது பெரிய உயர்வான பதவியான கிடையாது. அது மாயா சக்தியில் மயங்கிறவர்களையும் பெருசாக தெரியும். பக்தராகும். அவர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, பக்தராகும். எண்ட் ஆஃப் த பாயிண்ட் டெத் வரும்போது தான் தெரியும். பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னா, இறக்கும் போது நான் உங்களை சந்திக்கிறேங்கிறார். யாரும் வந்தாலும் எப்படி இறக்கும் வாழ்ந்ததுலாம் சரிதான். இறக்குற அன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணு? இறக்குற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. சந்திக்க முடியுமா? 5ல் விளையாது, 50ல் விளையாது முடியாது. சின்ன வயசுலேருந்து பக்தி நம்ம நேற்று ரோட்டு சாதாரணமாக ஒரு அப்பாவை இது கேட்குறாங்க, பிச்சாந்தி கேட்குறாங்க. அவங்க வார்த்தையில் எப்படி வருது? நம்ம சொன்னால் இப்போதைக்கு இதாப்பா இருக்குது, 20 ரூபா வாங்கிட்டு சொல்கிறோம். அது சொல்கிறார், இது பெருசு இல்லைங்க, உங்கள் பக்தி தான் பெருசு அப்படின்ட்டு போகிறார். சுருக்கமாக ஒரே வார்த்தை, பக்தி தான் பெருசு, பணம் பெருசு இல்லை. அப்போ நம்ம இந்த பதவி அதெல்லாம் ஒரு மாயையே பெருசாக காட்டிட்டு போகிறாங்க. உண்மையிலேயே பக்திக்கு ஏழையும் வரலாம், கோடீஸ்வரன் வரலாம். இந்த பிறகு அதான் எண்ட் ஆஃப் கடைசி நேரத்தில் பகவான் நம்மளை சந்திக்கிறாங்க. அது இறந்தவங்களுக்கு கேட்டாலும் தெரியும் எப்படி இறக்கும்போது என்ன நடக்குது. ஆனால் கருட புராணத்தில் சொல்லியிருக்கு, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பக்தி செஞ்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு இறப்பு நேரத்தில் வெளிப்பாறைக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இறக்குற மாதிரி தெரியும். இவங்களும் பிறந்தாங்க, இவங்களும் இறந்தாங்க அப்படிங்கிற. பக்தருடைய இறப்புக்கும் சாதாரண மனித இறப்புக்கும் நிறைய வித்தியாசம் நிச்சயமா. அதுக்கு தான் நம்ம இதுக்கெல்லாம் காலம் வயசெல்லாம் கிடையாது. பக்தியை எடுத்துடணும். எப்போ கிடைக்குதோ எடுத்துடணும். வாய்ப்பு கிடைக்கும்போது எடுத்து தொடர்ந்து ஒரு சத்சங்கத்தில் சொல்கிற பக்தியை நம்ம கடைபிடிச்சிட்டு குடும்ப கடமையும் பார்க்குறோம், அப்படியே தொடர்ந்து பக்தியும் பார்க்குறோம். நிச்சயமாக பகவான் நம்ம ஒரு நாள் சந்திப்போம். அந்த நேரத்தில் பகவான் நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு தடவை பக்தி செஞ்சிருக்கோம் அத்தனையும் அவர் கணக்கு வச்சுருக்கோம். கணக்கு வச்சு நம்ம தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு பாயிண்ட்.
இப்போ நான் ஒரு 3 விஷயம், முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே சொல்கிறேன். இதை மொத்தம் நம்ம நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நோட் பேப்பர் ஏதாவது கொண்டு வந்து கூட, இல்லைன்னா போய் கூட எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பாயிண்டை சொல்லி நான் நிறைய பண்ணிட்டேன், எல்லாருமே கேட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ நாம ஜெபம் செய்கிறோம், அதை பற்றி ரொம்ப சொல்லி, ஏன்னா இது வந்து சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. இதை நம்ம தினமும் நினச்சி பார்க்கணும். அதுக்காக நாம ஜெபம் செய்கிறோம், நாம சங்கீர்த்தனம் செய்கிறோம், முக்கியத்துவம் அதுதான் கொடுக்குறோம் இல்லைங்களா? சரி, சாஸ்திரங்களையும் மகான்களையும் வேதங்களையும் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பாயிண்ட் எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். அதுக்கு தான் அவங்களுக்குலாம் சொல்லணும். எதையோ அதாவது செய்திகள் நிறைய நம்ம பேசிட்டே போயிடுவோம், அடுத்த வாரம் கேட்டால் சொல்ல தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் மனசுலையும் பறிச்சுக்கணும். நம்ம பக்தியிலையும் முன்னேறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வயசுலாம் பேசணும். இப்போ இந்த 3 விஷயம் பாருங்க, இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நாமத்தில் நமக்கு ருசி கிடைக்கும். அதை கொஞ்சம் கவனமாக கேட்கும். இப்போ பகவான் நாமத்துக்கும் நாமிக்கும் வித்தியாசம் கிடையாது. இது நீங்கள் என்ன பண்ணுன்னா, இப்போ வீட்டில் போய் உடனே எழுதி வைங்க. இதெல்லாம் வந்து எழுதி வைக்காமல் நடக்காது. ஏன்னா மறந்துடுவோம். அதுக்காக சொல்கிறேன். இது நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வரப்போகிறோம். அதை மட்டும் இல்லை, இதை தினம் நினைச்சும் பார்க்கணும். அதுக்காக சொல்கிறேன். புரியுதுங்களா? சந்தேகம்னா கேட்டுருங்க. நம்ம அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காங்க. இது எளிமையாக உங்களுக்கு புரியுற மாதிரி. அதனால பற்றி பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இங்கே உள்ள அத்தனை பேரும் மனசில் பதிச்சுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, வராதவங்களுக்கு நீங்கள் அன்போட வாய்ப்பு கிடைக்கும் சொல்ல. முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட்டு. எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லி தினம் நம்ம நினச்சி பார்க்கணும். மறக்கக்கூடிய விஷயம் இல்லை. நான் நடைமுறையில் என்ன பண்ணுறேன் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது நம்ம மனசு எப்படின்னா மறக்கடிக்கும், வாரமாக இழுக்கும் மாயா சக்தி. அப்போ இதை நம்ம ஜெபம் பண்ணும்போதோ இல்லை எப்படியாலும் நினைக்கணும். எப்படி சொல்லணும்? பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. அதுதான் நாமத்துக்கும் நாமிக்கும். நாமி மீன்ஸ் நாமத்தை உடையவர். சரிங்களா? இது எல்லா சம்பிரதாயத்தாலும் சொல்லப்பட்டது வேதத்துல. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், பகவான் நாமத்துல எல்லா தனது சக்தியும் உள்ளடக்கி வச்சிருக்கா. ரொம்ப அருமையான பாயிண்ட். பெரிய பெரிய மகராஜ் அடிக்கடி சொல்லுவாங்க. இதை நான் 2 நாள் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய சொல்றது முக்கியம். 2 பாயிண்ட் ஆச்சா? பகவான் தன்னுடைய நாமத்துக்குள்ள ஒரு உதாரணம் சொல்றேன். மாத்திரை வாங்கியிருக்கீங்களா? நிறைய மாத்திரை எல்லாம் சாப்பிட்றீங்களா? அதுல டியூப் மாத்திரை பார்த்துருக்கீங்களா? சாதாரண ரவுண்டு மாத்திரை, டியூப் மாத்திரை இருக்குல்ல, உள்ள கலர் கலராக வந்துச்சு. அதுல எவ்வளவு சத்துள்ள பொடி வச்சிருக்கோம். நம்மளுக்குலாம் தெரியும். மெடிக்கல் வெளியில பார்த்தா நமக்கு தெரியாது. அதே மாதிரி உதாரணம், நாமத்துக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கு. அவருடைய சக்தி எங்க தேடி அலையணும் பகவான். அப்ப பகவான் நாமத்துக்குள்ள அவ்வளவு தன்னுடைய சக்தியும் உள்ள அடக்கிட்டா. இல்ல சாஸ்திரங்களை சொல்லு. 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட், பகவானுடைய நாம ஜபம் செய்கிறோம், நாம சங்கீர்த்தனம் செய்யறோம்னாலே பகவானோட நம்ம நேரடி தொடர்பு கொண்டோம். முடியுமா? சாஸ்திரங்கள் சொன்னதை சந்தேகப்படக்கூடாது. மகான்களும் சாஸ்திரங்களும் வேதங்களும் எளிமையா இந்த 3 பாயிண்டை நீங்க எழுத படிக்க தெரிஞ்சு முதல்ல நோட்ல எழுதுங்க. அதுக்காக எழுத படிக்க தெரியாதுன்னு உங்க மனசுல எழுதுங்க. அவ்வளவுதான். இது என்ன எளிமையா இருக்கா இல்லையா? அடுத்த வாரம் இதை கேட்டாலும் சொல்லணும், எப்ப தூக்கத்தில் கேட்டாலும். அப்ப தினம் நம்ம நினைச்சு பார்த்தாதான், இதை நினைச்சு பார்த்தாதான் ஆசையே வருமா வராது. ஏன்னா நம்மளை பல விதமாக இழுக்கும். என்னடா நம்ம இதையும் செய்யணும், அவங்க செய்யும், எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இந்த மனசை நம்பவே கூடாது. எதிர்மறையாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 3வது பாயிண்ட் என்ன சொன்னீங்க சாமி? மறுபடியும் சொல்றேன். பகவானுக்கும் பகவான் நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவான் நாமத்துல சக்தி உள்ளடக்கி வச்சிருக்காங்க. நாம ஜபம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டோம்னாலே பகவானுடைய நேரடி தொடர்பு நம்ம வந்துடலாம். இப்போ எந்த இடத்துலையும் நீங்க ஒரு ட்ரெயின்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, உங்களுக்கு நாமத்து மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஜபம் பண்ண போறீங்க. அப்ப பகவானுடைய தொடர்பு வரும்போது உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் வந்துருங்க. அவ்வளவு நம்பிக்கை மனசுல கொடுக்கணும். தினம் நினைக்கணும். இதை நினைச்சாதான் இந்த உறுதி வரும். சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. இந்த 3 பாயிண்ட முதல்ல நோட் போட்டு எழுதிருங்க, மனசுல எழுதிங்க. எப்ப கேட்டாலும் நாம சிங்கனுக்கு ஆசை கிடையாது. இதையும் தாண்டி உண்மையிலே சொல்றேன், நாமத்துடைய ருசி அவ்வளவு சீக்கிரம் வராது. நம்ம முதல்ல ஆசைப்படணும். ஏன் வராதுன்னா நம்ம பாவ விளைவுகள் வந்து தடுத்துக்கிட்டே இருக்குமா. அதனால அப்படியே விட்டுறக்கூடாது. அதுதான் இந்த மருந்து. அது ஒரு நோய் காய்ச்சல் வந்துச்சுன்னா மருந்து போட்டால் தானே சரியாகும். காய்ச்சல் வந்து வந்துட்டு போய் மாத்திரை போடாமல் இருப்போமா? அதனால அது மனசு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு, மகான்கள் சொல்லியிருக்காங்க. வீட்டில் கடைபிடிக்க தான் சொல்கிறாங்க. நம்ம காலையில் ஜபம் பண்ணுறது, நாம செய்யணும். எப்போ இந்த ஆசை குறையக்கூடாது. தனிப்பட்ட முறையில் இந்த 3 விஷயத்தை எப்போ தினமும் நினச்சி பார்த்துக்கலாம். நினச்சி பார்த்து சொல்லும்போது இவ்வளோ 3 சாஸ்திரங்களில் உறுதியாக சொல்லியிருக்கு.
தினம் நினைச்சு பார்ப்போம். இன்னும் இருக்கு இந்த நாம மகிமை வந்து நோட்டு போட்டு எழுதி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரமாக சொல்லுவோம். இது கேட்க கேட்க தான் நமக்கு எல்லாமே நிறைவடையும். அதுதான் முக்கியம். அப்படி சொல்லிட்டு இந்த இதோட நிறைய சொல்லுவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமः.